ஒரு சின்ன ஒரு எர்த்குவேக் மாதிரி ஒன்று வரும், சிம்பிளாக வரும். அதில் எல்லாருமே கீழே இறங்கி ஓடி வந்து நின்று வந்துட்டு அவங்கவுங்க குடும்பத்துக்கு வந்துட்டு அவங்கவுங்க குடும்பத்துலேருந்து யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணி பேசுகிற மாதிரியான ஒரு காட்சி. அதில் ஹீரோ நம்ம எஸ்கேக்கு வந்துட்டு குடும்பம் இருக்காது ஆப்வியஸ்லி. இப்போ இதுக்கப்புறம் இது ஸ்பாய்லர் ஆகாதுன்னு வைங்களேன், ஏன்னா எப்படியும் நீங்கள் படம் பார்த்துருக்க போகிறீங்க. அவருக்கு குடும்பத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு ட்ராஜடியில் வந்து ஒரு குடும்பமே அவர் இழந்திருப்பாருன்னு வைங்களேன். அப்போ வந்துட்டு எல்லாரும் பேசுகிறாங்க, நம்மக்கிட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அவராக வந்துட்டு ஃபேக்காக அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிற மாதிரியான ஒரு காட்சி. அதில் சுற்றி இருக்கிற எல்லாருமே அவரை பார்த்து சிரிக்கவும் செய்வாங்க. அந்த நொடியில் வந்துட்டு ஹீரோயின் வந்து டக்குன்னு முதுகு தொட்டு, நல்லா இருக்கியா, எர்த்குவேக் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் பதறி அடிச்சு நீ எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்த அந்த காட்சி இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகான காட்சி. அது சூப்பராக பியூட்டிஃபுல்லாக எழுதுன ஒரு அற்புதமான ஒரு காட்சி. இந்த மாதிரி 1-2 காட்சிகள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்கும். பட் த்ரூ அவுட் படத்தில் வந்துட்டு ஒரு கைத்தட்டுற மொமெண்ட்டு, இல்லை வந்துட்டு ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு மொமெண்ட், ஒரு நல்ல காமெடிக்கு சிரித்தோம், ஒரு நல்ல காதல் காட்சியை வந்துட்டு பார்த்து ரசித்தோங்கிற மாதிரி காட்சிகள் படம் ஃபுல்லாக இல்லைங்கிறது ஒரு சின்ன ஒரு தோய்வு தான். பட் ஆனால் அது வந்துட்டு உங்களுக்கு பெரிய லெவலில் வந்துட்டு உங்களுக்கு தோணாத அளவுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளேயில் வந்துட்டு அடுத்த காட்சியை வந்துட்டு வேகமாக நகர்த்தி கொண்டுட்டு போன விதம் வந்துட்டு ஒரு புத்திசாலித்தனம் தான். பட் அந்த புத்திசாலித்தனத்தை வந்துட்டு ஒரு நல்ல காட்சியை எழுத முடியாத ஒரு இயலாமையினுடைய புத்திசாலித்தனமாக தான் நம்ம அதை பேச முடியுமே தவிர்த்து ஒரு ஆக சிறந்த புத்திசாலித்தனம் நம்ம சொல்ல முடியாது.